காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பொதுமக்களின் அடிப்படை தேவைகளை தீர்ப்பதற்கான மனு வாங்கும் நிகழ்ச்சியில் ஆட்சியர் முன்னிலையில் பிடிஓ உள்ளிட்ட அரசு அதிகாரிகளை அமைச்சர் தாமோ அன்பரசன் கடிந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், அரசு அலுவலர்கள் கடமைக்கென வேலை செய்யாமல் ஏழை மக்கள் அளிக்கும் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தால் உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கும் என்று கூறினார். பஞ்சாயத்து என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி வேலையே பார்க்க கிடையாது, குளோரின் போகிறது கிடையாது தண்ணியில. மழைக்கு முன்னே அந்த காமாயில் இருக்க தூர்லாம் எடுங்க, சில்குன்னு தயவுசெய்து எடுத்து வெளியே போட சொல்லுங்க. அது பேரூராட்சியாக சரி, மாநகராட்சியாக இருந்தாலும் சரி, கிராமமாக இருந்தாலும் சரி, மழைக்கு முன்னே இந்த வேலை கிளீனாக பண்ணிடணும். அதே மாதிரி சில புதிய நகர்களில் வந்து கரண்ட் ஒன்றுமே கிடையாது. நிறைய புது கிராமங்கள்லாம் வந்துச்சு. அந்த பகுதியில் வந்து நிறைய மழை வந்துருக்குது. மின்சார பிரச்சனை இருக்குது, கரெக்டாக வீட்டில் இருக்கிறோன்ற சொல்கிறாங்க. அது தனி முக்கியத்துவம் தரணும். அது மாதிரி டேங்க் கிடையாச்சு, குடிநீர் வேண்டிய ஆதாரம் கிடையாச்சு, லைன் தராமல் இருக்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் வீடியோஸ்லாம் ஊரில் போய் எல்லா ஊரையும் மாவட்ட அரசு இந்த உங்களை தேடி உங்கள் ஊரின் ஒரு திட்டம், அற்புதமான திட்டம் வாங்குறோம், மக்களுக்கு உதவிக்கு போய் வாங்குறோம், இந்த நிகழ்ச்சியில் வாங்குறோம். இதுதான் இப்போ வேலை இருக்கணும். ஏதோ ஒரு 560 ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது. அதனால் ஏதோ கடமை கொடுத்தாங்க நினைக்காம ஒவ்வொரு மனுவும் அந்த யாரைகள் அந்த மனுவாக இருக்கிறது, இதெல்லாம் பெரிய புண்ணியம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு சொன்னால் 10 பேருக்கு இருக்கிற வந்து அந்த யாரைகள்லாம் நம்ம சந்தோஷமாக சொன்னால் அதான் நமக்கு பெரிய புண்ணியமாக இருக்கும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.